ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரவள்ளி கிழங்கு எப்படி இருக்குதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். எப்படி இருக்குன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னு. அதனால் சண்டே தான் சக்கரவள்ளி கிழங்கு நான் வந்து வேக போட்டேங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. கல் வச்சு தான் அடித்து நான் வந்து கட் பண்ணேன். நான் என்ன செஞ்சிட்டேன்னா குக்கரில் வேக வச்சிட்டேன். நீங்கள் குக்கரில் வேக வைக்காதீங்க. நம்ம வந்து இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்தோம்னாலே போதும். அதுதான் வந்து டேஸ்ட்டு இறங்காமல் இருக்கும். அந்த இனிப்பு டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இனிப்பு நான் பெரிய கிழங்கா இருக்கும் எப்படி இருக்குமோலாம் யோசித்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வாங்கணுன்னா வாங்கி பாருங்கள். இந்த மாதிரி பெரிய கிழங்கு இருந்துச்சுன்னா நான் வந்து குக்கரில் வேக வைக்கவும் நான் 4 விசில் விட்டுட்டேன். நான் மரவள்ளி கிழங்கு வேக வைக்கிற மாதிரி நான் விட்டுட்டேன். 2 விசில் விட்டு எடுக்கலாம். என்னை கேட்டால் விசில் விட்டு எடுத்திங்கன்னா தண்ணி ஊற்றினோடனே அந்த இனிப்பெல்லாம் போயிடுதுங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து என்ன மாதிரி செஞ்சிடாதீங்க. அந்த தப்பை நீங்கள் வந்து இட்லி கொப்பரையில் வேக வச்சு எடுத்துகிட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருந்துச்சு. டீ போட்டு சாப்பிட்டோம். திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம டேரனுக்கு வெஜிடபிள் ரைஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு அதனால் முட்டை ஆம்லேட்டும் சிப்ஸும் வச்சு கொடுத்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.